வெல்கம் டு திங்க் அண்ட் குரோ சேனல். நம்ம சேனலில் நிறைய புக்ஸ் வீடியோ பார்த்துப்போம். அது தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஒரு அற்புதமான ஒரு புக்கு தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி என்ன புக்கு பார்க்க போகிறோம்னா, நீங்கள் சஜஸ்ட் பண்ண புக்கு தான் த சீக்ரெட். நிறைய பேர் கேட்கலாம், த சீக்ரெட் தான் நீங்கள் ஏற்கனவே போட்டிங்களே, 3 மணி நேரம் வீடியோக்கு மேலே போட்டிங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கலாம். நிறைய வீடியோஸ் அதை பற்றி போட்டிருக்கோம். இருந்தாலும் அது ஓவர் லென்த்தாக இருக்கிறதுனால நிறைய பேர் பார்க்க மாட்டேறீங்க. அதனால் ரொம்ப ஷார்ட் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த புக்கில் வந்து 3 விஷயம் தான் மெயினாக சொல்கிறாங்க. அந்த 3 விஷயத்தை வந்து ரொம்ப சுருக்கி சின்னதாக சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம் பார்க்குறதுக்கு. அந்த 3 மணி நேரம் வீடியோ வந்து பார்க்கறதுக்கு நிறைய பேர் டைம் இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த சீக்ரெட், இந்த ரகசியம், இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் புக்ஸ்னே சொல்லலாம். இதில் வந்து 3 விஷயம் தான் மெயினாக சொல்கிறாங்க. முதல் விஷயம், ஆஸ்க். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கணும். எப்படி கேட்குறது? அதாவது வந்து பார்த்திங்கன்னா, டெய்லியும் காலையில் எழுந்தவுடனே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் எழுந்தவுடனே எடுத்து செல்லை பார்க்குறதோ, இல்லைனா நம்ம ஏதாச்சும் நான் மினி ஹேபிட்ஸில் சொல்லியிருப்பேன், நோட்ஸ் எடுக்கிறதோ, அதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கு நோட்ஸ் எடுப்பீங்களே நீங்கள் மினி ஹேபிட்ஸ், அதுக்கப்புறமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கனவு காணுற மாதிரி, அதாவது அப்துல் கலாம் சொன்ன மாதிரி முழிச்சுக்கிட்டே கனவு காணணும். இந்த கனவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும். அதாவது இப்போ எனக்கு வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து நான் ஓட்டணும், எனக்கு வாங்கணும், அது வாங்கி என் வீட்டாண்டு நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆசைப்பட்றேன். ரோல்ஸ் ராய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஆசைப்பட்றேன். அப்போனா ஆசைப்பட்டுகிட்டே இருக்கும். அது எப்பயாச்சும் தான் நம்மளுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் ஃபோட்டோ பார்க்கும் போதோ இல்லை எப்பயாச்சும் தான் அதை பற்றி நம்மளுக்கு தோணும். அதே வந்து நம்ம அப்பப்போ நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அது அடிக்கடி நம்மளுக்கு தோணும் போது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், நம்ம கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி பார்த்தா இன்னும் வந்து சீக்கிரமாக அடையலாம் அப்படின்னு ஒரு சைக்காலஜிக்கல் தியரியும் இருக்குது. சயின்டிஃபிக்காகவும் கரெக்டாக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்குது. இப்போ எனக்கு பிடிச்சது ரோல்ஸ் ராய்ஸ் கார்னால், நான் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கணும். அப்படியே வந்து நான் கிளச் அமுக்கி முன்னாடி வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியும், இல்லை வண்டி நான் ஹைவேல ஓட்டிகிட்டு இருக்க மாதிரியும், எங்கே நான் அந்த வண்டி ஓட்டணும்னு ஆசைப்பட்றனோ அந்த இடத்துல அந்த வண்டி ஓட்டுற மாதிரியும் நம்ம கொஞ்சம் கனவு காணணும். அதாவது முழிச்சுக்கிட்டே, அதாவது ஒரு சேரில் போய் உட்காந்துட்டு நான் வந்து கார் சீட்டில் உட்காந்துட்டேன் அதுமாரி, இல்லைனா நீங்கள் பைலட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சேரில் உட்காந்துட்டு நான் ஃப்ளைட்டில் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணணும். நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணணும். அதேமாரி அங்கே எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் காருக்குள்ளே நான் போய் உட்காந்தா எவ்வளோ சந்தோஷப்படுவணும், அதேமாரி நீங்கள் இந்த சேர் மேலே உட்காந்து நீங்கள் வந்து கனவு காணும் போது ரொம்ப சந்தோஷப்படணும். ஒரு 100 மார்க்ஸ் நான் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறேன் நினைக்கணுன்னா, அதேமாதிரி நீங்கள் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணால் என்னென்ன பண்ணுவீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்றது முன்னாடியே நீங்கள் அனுபவிச்சு பார்க்கணும். அப்படி பண்ணும்போது இவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ, அப்போ நிஜமாலே நம்ம பண்ணால் அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்குள்ளே ஒரு தூண்டுதல் இருக்கும். அந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இது நீங்கள் கடவுள்னு எடுத்துக்கலாம், கடவுள்கிட்ட வேண்டுறீங்க, அது நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் பிரபஞ்சம்னு வச்சுக்கலாம். பிரபஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறது தான் செய்யும். அதாவது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. நான் வந்து இப்போ நல்லது, எனக்கு வந்து கார் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அது கண்டிப்பாக எனக்கு வந்தே ஆகும் அப்படின்றது நம்ம பாசிட்டிவாக நினச்சோன்னா கண்டிப்பாக அது வரும். என்னைக்காக ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அதே வந்து என்னாலலாம் இது முடியாது, என்னாலலாம் இதை பண்ணவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை உங்களால் பண்ணவே முடியாது. முதல்ல வந்து யோசிக்கணும், நம்மளால் அது பண்ண முடியும், நம்ம முடிவு எடுக்கணும். இந்த பிரபஞ்சத்தை கேட்கணும், இது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டே ஆகணும். ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும்னா நம்ம மனசுக்குள்ளே வச்சுருந்தா அது வந்து எதுவும் பிரயோஜனம் இல்லை. கேட்கணும், இந்த பிரபஞ்சத்தை நம்ம கேட்கணும். எதுவும் வாயை திறந்து கேட்டால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் முதல் விஷயம், நீங்கள் என்ன அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை அடைஞ்ச மாதிரியே ஃபீல் பண்ணுங்கள். முதல்ல ஃபீல் பண்ணி அதை கேளுங்க, பிரபஞ்சத்தை கேளுங்க, சரிங்களா? 2வது விஷயம், பிலீவ். அதை நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம வந்து அடைய போகிறோம், இல்லை ஒரு விஷயம் இருக்கும் நம்மளுக்கு இதான் அடையணும்னு, அந்த விஷயத்த ஏற்கனவே அடைஞ்சது போல் நிறைய தடவை நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கணும். நிறைய தடவை ஃபீல் பண்ணும்போது உங்கள் மைண்ட் வந்து நம்ம அதை அடைஞ்சிட்டோம் நிறைய தடவை சொல்லும். அதனால் பிலீவ் பண்ணுங்கள், உங்களால் முடியும், எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் முடியும். அதேமாதிரி அந்த விஷயம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சி பார்க்கணும். உங்ககிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட இந்த திறமை இல்லை, அந்த திறமை இல்லை, அது இருந்தால் தான் அதை அச்சீவ் பண்ண முடியும், என்கிட்ட பணம் இருந்தால் தான் அதை அச்சீவ் பண்ண முடியும், இல்லை என்கிட்ட படிப்பு இருந்தால் தான் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு எதுவுமே இல்லை. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். முதல்ல பிலீவ் பண்ணணும். 3வது, இதான் லாஸ்ட் விஷயம், பெறுதல். இது வந்து லாஸ்ட் கட்டம். நீங்கள் வந்து முதல்ல என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த பிரபஞ்சத்திற்கு கேட்டிருக்கீங்க எது உங்களுக்கு வேணும் அப்படின்றது, இந்த பிரபஞ்சத்தை கேட்டிருக்கீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிலீவ் பண்ணால் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அது உண்மையிலே நடந்தது மாதிரியே நீங்கள் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பிலீவ் பண்ணுறீங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3வது பெறுதல். நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தை கேட்டது ஏதோ ஒரு வழியில் டெய்லியும் நீங்கள் நினைக்கிறது, டெய்லியும் நீங்கள் ஏதாவது ஒரு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும். இப்போ நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது டிராஃபிக்கில் மாட்டக்கூடாது 40 தடவை சொல்கிறேன்னா கண்டிப்பாக நான் டிராஃபிக்கில் மாட்டுவேன், சரிங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அது நல்லதாக கெட்டதான்னு பார்க்காது. இந்த பிரபஞ்சம் வந்து நீங்கள் திருப்பி சொல்கிறது நல்லதாக கெட்டதான்னு பார்க்காது.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயம் திருப்பி திருப்பி உங்கள் மனசுக்குள்ளே சொல்கிறீங்கன்னா அது நல்லதா கெட்டதான்னு பார்க்காது, அது செஞ்சிரும். இப்போ வந்து நான் டிராஃபிக்கில் மாட்டக்கூடாது அப்படின்னு நான் மாட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன் மாட்டுறேன் அப்படின்னா, அந்த டிராஃபிக் பற்றி நீ நினச்சிட்டு இருக்கீங்க. அதனால தான் நீங்கள் டிராஃபிக்கில் மாட்டுறீங்க. ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அதே அந்த பாசிட்டிவ் திங்க் மாதிரி நடக்கும். அதாவது நீங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னுவாங்க, எண்ணம் போல் செயல் அப்படின்னுவாங்க. அதேமாதிரி தான் நீங்கள் நினைக்கிறத பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கையும் சரி, உங்களோட செயலும் சரி இருக்கும். அதனால் திருப்பி பாசிட்டிவாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள்ளேயே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. வெளியிலேருந்து மோட்டிவேஷன் வர்றன்றது வந்து கொஞ்ச நேரம் தான் தாங்கும். அதே உங்கள் மனசுக்குள்ளே இந்த உள்ளுக்குள்ளேருந்து மோட்டிவேஷன் வெளியில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப நாள் தாங்கும். சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்குறீங்க, இல்லை நம்ம சேனல்லே பின்னாடிலாம் மோட்டிவேஷனல் வீடியோ போட்டிருக்கோம். அந்த மோட்டிவேஷனல் வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா வெளியிலேருந்து ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளே வருது. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தான் தாங்கும். இல்லை சில பேருக்கு வந்து கொஞ்ச நாள் தாங்கும், சில பேருக்கு கொஞ்சம் மாதங்கள் தாங்கும். அதே வந்து உங்களுக்குள்ளேருந்து ஒரு மோட்டிவேஷன், நீங்களே உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகி உங்களுக்குள்ளேருந்து ஒரு மோட்டிவேஷன் வெளில வந்துச்சு, உங்களுக்கு வந்துச்சுன்னா அது ரொம்ப நாள் தாங்கும். சரிங்களா? அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட், நீங்கள் வந்து இதை அடையணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை பிலீவ் பண்ணி நீங்கள் வந்து அதை பெறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் அதை கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணியே தெரிவிங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடைவேன், நான் இதை வந்து கண்டிப்பாக அடைவேன் அப்படின்றது நீங்கள் நம்பணும். சரிங்களா? நீங்கள் நம்பினா தான் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். உங்களுக்கு வந்து இன்னும் எனக்கு இந்த புக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னும் நான் இந்த புக்கில் வந்து இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் பேசலை. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பேசியிருக்கேன் உள்ள. நீங்கள் வந்து இந்த புக்கை வந்து ஃபர்தராக நான் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எந்த ஒரு புக்கும் பார்த்திங்கன்னா ஆடியோ வடிவில் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% இல்லை 40% தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் வெர்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப ஆழமாக படிக்கணும், நீங்கள் புக்கும் வாங்கி தான் படிக்கணும். இந்த புக் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கி படிக்கலாம். இல்லை எனக்கு புக்கு வாங்கி ஃபுல்லாக படிக்கிற அளவுக்கு ரொம்ப நாள் ஆகும், எனக்கு டைம் இல்லை அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லே 3 ஹவர்ஸ்க்கு வந்து ஃபுல் புக் அப்படி போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் திருப்பி வந்து அந்த புக்கு ஆடியோ வந்து திருப்பி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த புக் வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு அற்புதமான அட்டகாசமான வீடியோவில் சந்திப்போம்.